ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழ் நடிகை மறுபடியும் ஜீ தமிழ்ல என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பயங்கர சொதப்பல்ங்க நானு. அப்டேட்ஸ் எல்லாம் டைமுக்கு எடுத்து வச்சிடுறேன். ஆனா போஸ்ட் பண்ண மட்டும் தான் மாட்டேங்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நிஷா ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து இந்த அப்டேட் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து குடுத்துருந்தாங்க. மறுபடியும் ஜீ தமிழ் கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லி. இது வந்து பெர்மனன்ட்டான ஒரு ரோல் கிடையாது. சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாரி தான் வராங்க. ஆல்ரெடி நிஷா வந்து ஒரு பெரிய ஒரு தொகுப்பாளர் அப்படின்றது எல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து ப்ரீவியஸாக தலையணை பூக்கள் அப்படிங்கிற சீரியல் வந்து ஜீ தமிழில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட செகண்ட் பேபிக்கு அப்புறம் ஒரு லாங் கேப்பு. மறுபடியும் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நிஷாவோட கணவர் கணேஷ் அவருமே வந்து ஜீ தமிழில் ஒரு சீரியலில் மெயின் லீடாக வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் நிஷா வந்து தலையணை பூக்கள் சீரியலுக்கு அப்புறமா மறுபடியும் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. எஸ், மௌனம் பேசியதே அப்படின்னு நம்மளோட ஜீ தமிழில் ஓடிட்டுருக்க அந்த சீரியலில் நம்மளோட நிஷா வந்து மறுபடியும் நியூ என்ட்ரியாக என்ட்ரி கொடுக்குறாங்க. இது நியூ என்ட்ரின்னு சொல்ல முடியாது, கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களே வந்து இது ஒரு கேமியோ ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைமுக்கு அப்டேட் எடுத்தும் ஷேர் பண்ண முடியல. என்னத்த பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அதுக்கு. இவங்களோட என்ட்ரியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அப்கமிங் சீரியல்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.